சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பான உள்ள சிலையாகப்பட்டது இந்த ஏரியில் 16 அடி பள்ளத்திலேருந்து கண்டெடுக்கப்பட்டது. ரொம்ப சக்தி உள்ளவர். ஒரு குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே கண்டிப்பாக வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக குழந்தை பிறகுது. ஃபர்ஸ்ட் வாரமும் அப்பவே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது. 2வது வாரமும் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. 3வது வாரத்துக்குள்ள கொஞ்சம் கடன் தீர்ந்தா மாதிரி இருந்துச்சு. இன்னும் 6 உடம்பு சரியாமல் இருந்தது, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது. அதில் நாங்கள் இப்போ இங்கே வரதுனால ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்கும். நல்லது நடக்கும். எது வேண்டியதாலும் நல்லது நடக்குங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். முந்தானைக்கு அவங்க துணி கட்டு போனாவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த கோவிலுக்கு வந்தோம்னா மனசு நிறைவாக சந்தோஷமாக, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தபடிக்கு எல்லாமே கரைஞ்சி போயிடுது. குமரஞ்சேரி கோயில் முருகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இங்கே வேண்டின வர கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மகளிர் திருமணத்துக்காக வந்த இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் நிச்சயம் இந்த முருகரை வேண்டினது எல்லாமே நிறைவேறிச்சு. என் குழந்தை இல்லைன்னு வேண்டினேன், என் புள்ள பிறந்தான். இப்போ அடுத்தடுத்து ஒன்றும் வேண்ட ஒன்றும் கொடுத்துட்டு தான் இருக்கு. வீடு இல்லாதவங்க வேண்டுதல் 6 வாரம் வேண்டிதுன்னு வீடு கட்டுறதுக்கு இந்த கல் வச்சு வணங்கிட்டு 6வது வாரம் அவருக்கு அர்ச்சனை பண்ணின்னு போனாங்கன்னா அவங்க நினைக்கிறது நடக்குங்க. பேர் கஸ்தூரி. நான் சுண்ணாங்குளத்துலேருந்து வரேன். கும்மிடிப்பூண்டி தாண்டி எல்லா ஊரும் சுண்ணாங்குளம் அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோயிலுக்கு போனோம்னா நம்ம நினச்சது நடக்குது, வேண்டது எல்லாமே நம்மளுக்கு பலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தோம். ஆனால் வந்த அன்றைக்கே ஃபர்ஸ்ட் நாளே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இங்கே முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சோம். 6 வாரம் நம்மளோட வேண்டுதல் என்ன வைக்கிறோமோ 6 வாரம் தொடர்ந்து வந்தோம்னா அது எல்லாமே பலிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோடு இங்கே ஃபர்ஸ்ட் வாரம் வந்தோம். ஃபர்ஸ்ட் வாரமும் அப்பவே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது. 2வது வாரமும் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. 3வது வாரத்துக்குள்ள கொஞ்சம் கடன் தீர்ந்தா மாதிரி இருந்துச்சு. இன்னும் 6 வாரத்துக்குள்ள எல்லாமே டிஃப்ரெண்ட் முழுசாவே நம்மளுக்கு எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. இது 3வது வாரம் வந்திருக்கோம். மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அபிஷேகம் பார்க்கறதுக்காக காலையிலேயே வந்துடுவோம். நாங்கள் 7 மணிக்குள்ளவே வந்துடுவோம். எங்களுக்கு வேண்டது நடக்குது. நான் முருகர் பார்த்தாலும் நிம்மதியாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு நல்லா நடக்குது. அதனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கும்மிடிப்பூண்லேருந்து வரேங்க. கும்மிடிப்பூண்லேருந்து ஏனாதி மேல் பக்கம் நம்மளது கிராமம். நம்ம ஊர்லேருந்து குமரஞ்சேரி குமாரசாமி திருக்கோயில் வந்திருந்தாங்க. அதுக்கு நாங்கள் நம்ம ஊர்லேருந்து வந்துன்னு இருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு கேள்விப்பட்டு நம்மளும் வரத்துக்கு ஆரம்பித்தோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது. அதில் நாங்கள் இப்போ இங்கே வரதுனால ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்கும். எங்கள் ஒய்ஃபுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கே வந்ததுனால ஓரளவுக்கு நல்லா ஓகே. என் பேர் ஸ்ரீதர். நான் இந்த ஊரில் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இங்கே ஒரு குழந்தை இல்லாதவங்க ரொம்ப பேர் இந்த ஊருக்கு வந்துக்கிறாங்க. எங்கள் ஊர் முருகர் சக்தி வாய்ந்தவர். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த 6 வாரத்தில் இங்கே அந்த சாமியானை அபிஷேகம் பண்ணி அவராண்டு இந்த வேப்ப மரத்தில் ஒரு கல் வச்சு அவருக்குன்ட்டு அந்த அம்மா அவருக்குன்ட்டு குழந்தை இல்லாத பாக்கி இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன கல், அந்த கல் வச்சு அந்த வேப்ப மரத்தில் ஒரு துணி அவங்க முந்தானி கீசி அந்த அம்மா அவர் வேண்டிய இதில் குழந்தைக்கு முந்தானி கீசி அவங்க துணி கட்டு போனாவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அவங்களால முடிஞ்சுது அவருக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்சுது. இங்கே நிறைய பேர் கஷ்டம்னு எல்லாம் வராங்க இந்த ஊருக்கு. ஒரு 6 வாரத்துலேயே அவங்களுக்கு நல்லது நடக்குது. அதுக்கேற்ற மாதிரியா அவங்க என்ன வேண்டுறாங்களோ அது நடக்குது. என் முருகருக்கு நல்லா இது பண்ணி நல்லா இது பண்ணிட்டு போகிறாங்க. என் பேர் ஜோதிலட்சுமி. குமரஞ்சேரி குமரசாமி திருக்கோயிலுக்கு நான் வாரம் வந்துன்னு இருக்கோம். முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். அதனால தான் இங்கே தொடர்ந்து கூட்டம் அதிகமாக வருது. ரொம்ப பிரபலமாக ஆகுது இந்த முருகர் கோயில். முருகர் ரொம்ப சக்தி உள்ளவர். ஒரு குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே கண்டிப்பாக வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக குழந்தை பிறகுது. நீங்கள் வாங்க, யார் குழந்தை இல்லையோ இங்கே கண்டிப்பாக தொட்டில் கட்டுங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். முருகர் புண்ணியத்தில் கண்டிப்பாக முருகரே பிறப்பாரு. அதே மாதிரி உடம்பு இப்போ எதனா பிரச்சனை, வீட்டில் எதனா பிரச்சனை எல்லாமே இங்கே வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். முருகர் கோயிலுக்கு போயிடுது. தொட்டில் நான் குழந்தை இல்லாதவங்க கல் வச்சு இப்போ இங்கே பூஜை பண்ணி 6 வாரம் தொட்டில் கட்டினா அந்த தொட்டில் கட்டின உடனே குழந்தை நிற்கும். அந்த குழந்தை நின்னோடனே அந்த தொட்டில் கழட்டிடணும். அந்த பாரம் கழட்டிடணும்.
அதை கட்டிடுறாங்க. இப்ப கல்லு வெறும் கல்லு துணி வச்சு கட்டிட்டாங்களா? அது அதுதான் உள்ள வந்து சாமியாண்ட 6 வாரம் வேண்டுதல் வச்சு உள்ள பூ எல்லாம் வாங்கி வச்சு அந்த கல்லுல குழந்தையா அது நினைச்சு அது மரத்துல கட்டினா அதுக்கு வந்து முருகருக்கு வந்து மாசம் ஆவாங்கன்றதுனால கட்டுறாங்க. வேற என்னென்ன பரிகாரம் இந்த கோயில்ல விசேஷமா? சக்தி உள்ளூர்னா என்ன வேண்டனாலும் நடக்கும். ரொம்ப ரொம்ப அவர் வந்து சுயம்பா வந்து கிடைச்ச ஒரு ஏரி உள்ள இது ஏரிக்கரை இது பண்ணி கோவில் கட்டினாங்க. அதனால இங்க என்ன நடந்தா கேட்டது இது வேண்டனாலும் முருகராண்ட கண்டிப்பா கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கூட இங்க வந்தாங்களான்னா கண்டிப்பா பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆகும். ரொம்ப நாள் கல்யாணம் பொண்ணு தேடினவங்க கூட இங்க வந்தாங்கன்னா பொண்ணு கிடைச்சு கல்யாணம். அதெல்லாம் பரிகாரம் இல்லை, அது முருகராண்ட வேண்டனாலே போதும். வணக்கம், என் பேர் சவுந்தரராஜன். எங்கள் ஊர் பூங்குளம் கிராமத்துலேருந்து வரேன். கும்மிடிப்பூண்டி பக்கத்துலேருந்து பூங்குளம் கிராமம். அங்கேருந்து நான் வரேன். எனக்கு இந்த கோவில் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க மூலயமா சொன்னாங்க இங்கே போனால் இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 6 வாரம் தொடர்ச்சியாக அந்த கோவிலுக்கு வந்தால் நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் கைகூடி வரும்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களாம் முருகர் சன்னதிக்கு நாங்கள் வாரம் அந்த 3வது வாரம் நான் வரேன். அந்த 3 வாரத்துலேயும் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே எனக்கு அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதாவது வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம்னா மனசு நிறைவாக சந்தோஷமாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தபடிக்கு எல்லாமே கரைஞ்சி போயிடுது. எல்லாமே மனசு நிறைவோடு தான் இங்கேருந்து நான் வீட்டுக்கு திரும்பி போவேன். இங்கே எல்லா வேண்டுதலும் எந்த வேண்டுதலும் இங்கே வச்சாலும் அது கண்டிப்பாக பழிக்கும்னு எல்லாமே நம்புகிறாங்க. நானும் நம்பி தான் இங்கே வந்தேன். எனக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றா நடந்து வருது. எல்லாரும் இங்கே வந்து முருகர் கோவில், குமரஞ்சேரி முருகர் கோவில் இங்கே வந்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அரோகரம். முருகர் என்றாவே எப்பவுமே அழகானவர் தான். நாங்கள் வந்து முருகர் கோயில் வந்து எல்லா முருகர் கோயிலுமே இப்போ சிறப்பாக இருக்குது. இந்த குமரஞ்சேரி கோயில் முருகர் வந்து இப்போ ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இங்கே வந்து ஒவ்வொரு 6 வாரம் வந்து 6 சுற்றும்போது அவருக்கு உண்டான பலன், எல்லா பலனும் கிடைக்கிறது. திருமண தடை, அடுத்தது குழந்தை பேர் எல்லாமே இங்கே நல்ல அருமையான முருகர். முருகர் வந்து இங்கே ஏரிக்கரையில் கிடைச்சவர்னு சொல்கிறாங்க. இந்த முருகரை வந்து வணங்கும் போது எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து மேம்பட்டு வளருது. இந்த கோயில் வந்து மேலும் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இங்கே பணிகள், திருப்பணிகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம 6 வாரம் இங்கே வணங்கினா எல்லா பலனும் கிடைக்கும். நாங்களும் வந்து இதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் பொன்னேரிலேருந்து வரோம். இங்கே வந்து எல்லா முருகர் கோயிலை விட இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த வந்து இயற்கை சூழ்நிலையில் இந்த முருகர் இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அடிக்கடி வரும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கிடைக்கிறது. எங்க பேர் ஜெயா. இந்த கோயில் எங்க இருக்காது? இது குமரஞ்சேரியில இருக்கு. இந்த முருகரை வேண்டினது எல்லாமே நிறைவேறுச்சு. என் குழந்தை இல்லைன்னு வேண்டினேன், என் புள்ள பிறந்தான். அடுத்தடுத்து ஒன்றும் வேண்ட ஒன்றும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்மளுக்கு கஷ்டம்னு வர சொல்ல அவரை வேண்டி நின்னோம்னா கண்ணீர் விட்டு உடனே நடத்தி கொடுக்குறாரு. எதுவுமே வீண் போனதில்லை. ஆனா முருகரை நினைச்சு யாரு நின்று கலங்கினாலும் உடனே கை கொடுப்பாரு. எந்த ஒரு குறையும் இருக்காது. இங்க வந்துட்டு போனா ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு தண்ணி வந்திருக்குது. வெள்ளத்துல அடிச்சுன்னு போற மாதிரி இருந்தாலும் அந்த முருகர் சிறுசு வரைக்கும் வந்ததுன்னா உடனே எந்த பக்கமானாலும் தண்ணி அடிச்சுன்னு போயிடும். என் பயப்படாம இருப்போம். ஒரு பிரசவம் பொம்பளை இங்கே இருந்து இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் போனோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு பாம்பு கடிச்சு ஒரு ஐரியை எவ்வளவு தூரம் காப்பாத்திருக்கோம். இங்க இருந்து நல்ல பாம்பு கடிச்சு அவரை காப்பாத்தின மாதிரி யாருமே கிடையாது. பொன்னேர்ல கடிச்சு பக்கத்துலயே போனாலும் முடியாது. ஆனா இங்க கடிச்சு ஒரு அவர் பார்த்து இந்த வெள்ளத்துல நீந்திக்கின்னு போயிட்டு பொன்னேர்ல பஸ் பிடிச்சி போற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. எங்க முருகர் கூடவே வந்து காப்பாத்தி விட்டாரு. அவர் கொரோனா டைம்ல நாங்க நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல. கொரோனாவே இங்க வரல. எல்லாரும் எங்க கொரோனா இங்க கொரோனான்னாங்க. இங்க கொரோனான்னு யாருக்குமே தெரியாது. நாங்க நல்லா தான் செழிப்பா இருந்தோம். முருகர் பாத்துக்கிறாரு. முருகர் எந்த குறையும் யாருக்குமே வைக்கல. இந்த ஊர்ல நாங்க இருக்கிறது 10 வீடு அப்படிதான். ஆனாலும் ஒருத்தருக்கும் ஒரு சேதமும் இல்லை. எல்லாமே அவரு காப்பாத்துறாரு. குழந்தை இல்லாததுக்கு வைக்கிறாங்க வேண்டுதல் நடக்குது. கல்யாணம் நிறைய கல்யாணம் நடக்குது. கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வீடு வாசல் இல்லைன்னா வீடு கொடுக்குறாரு. வீடு நினைச்சிட்டு போனா அவங்களுக்கு நிறைவேறுது. வீடு கட்டிடுறாங்க. மென வாங்கிட்டேன்றாங்க. சொத்து பிரச்சனைல இருந்தா சொத்து கிடைச்சிருச்சு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்றாங்க. குழந்தை இல்லாதவங்க அதுதான் ஐதீகம். குழந்தை இல்லாதவங்க வந்து முருகராண்ட வச்சு அவர் 6 வாரம் வேண்டுதல் வச்சு கட்டினா அவருக்கு உடனடியா குழந்தை கிடைச்சிருது. முருகராண்ட அந்த கல்லை எடுத்து முந்தானி கிழிச்சு அதுல வச்சு முருகர் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்துன்னு போய் கட்டணும். கட்டிட்டு அவர் 6 சுத்திட்டு வந்தா அடுத்த வாரம் ஒரு 2 மாசம் கழிச்சு நல்லதே நடந்துச்சுன்ட்டு வராங்க. குழந்தைங்க இதுவும் வராங்க 1 வருஷத்துல.
குமரஞ்சேரி முருகருக்கு ஐதீகம்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனால் இந்த கல் வச்சுக்கிட்டா வீடு கட்டணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நடக்குது. கல் வச்சு கட்டிட்டு போகிறவனுக்கு வீடு வாங்கி எத்தனை கல் அடிக்க வைக்கிறாங்க? 9 கல் எடுக்கிறாங்க, 6 கல் எடுக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த அனுகிரகம் கிடைக்குது. அதுதான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் பொன்னேரிலேருந்து வர்றோம். இங்க வந்து வேண்டுதல் வச்சு தான் நடந்துருக்காங்க. நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஆமாம், இன்னும் வேண்டுதல் வச்சுங்க எதாவது நடந்ததுன்னு சொல்ல முடியும்? எனக்கு நிறைய நான் இடம் வாங்கினேன், வச்சு வீடு கட்டியிருக்கேன், எல்லாமே நடந்திருக்கு. ராஜா பொன்னேரிங்க. நான் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக வரேங்க. இங்கே நினைக்கிறதெல்லாம் நடக்குது. குமாரசாமி ஆண்ட வந்து குறைகள்லாம் தீருங்க. நம்ம உங்களுக்கு வீடு வாசல் இல்லை, வீடு கட்டுறதுக்கு தடைகள்லாம் இருக்கிறது. இவரை வந்து 6 வாரம் நீங்கள் வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. கல்யாணம் ஆகுது, பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க வேண்டிங்கன்னா குழந்தை பிறக்கும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட வந்துட்டு போனாங்க, நான் நினச்சதெல்லாம் நடந்தது. இந்த கல் வச்சு கட்டுறாங்கன்னா 6 கல், 9 கல், 11 கல் வச்சு வணங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நடக்குதுங்க. வீடு கட்டினவங்கெல்லாம் இங்கே அதிகம். இந்த குமாரசாமி குறைகள் தீர்க்கும் குமாரசாமி. நான் திருக்கடையூரிலிருந்து வருகிறேன். இந்த முருகர் ஏரியிலேருந்து எடுத்து இங்கே வச்சாங்க. ஏரியிலேருந்து எடுத்து வச்சா ஐதீகம் இருக்குது. பேப்பரில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். தரிசனம் பண்ணால் வேண்டின வர கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மகளிர் திருமணத்துக்காக வந்தேன். இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் நிச்சயம் முருகன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குமாரசாமி ஆலயமானது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் குமரஞ்சேரி என்கிற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பான உள்ள சிலையாகப்பட்டது இந்த ஏரியில் 14 அடி பள்ளத்திலேருந்து கண்டெடுக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு சாமியை வந்து செயின்ஸ் பேக் வச்சு தூக்கிட்டு 14 அடி பள்ளத்துலேருந்து தூக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னா, பாலாதித்ய சமப்பிரபம் ஸ்விதமுகம் சம்பூர்ண சந்திரானனம் வாமே கிண்டி மதோரு பான் லஷிதம் யக்ஷேக்ஷமாலாபயம் தேகே ஹாடக ரத்ன பூஜ ஜுலிதம் சௌமாம்பராம்பரம் வந்தே குமாரகம் எதேஷ்டபலதம் ஸ்ரீ பிம்ப சிஸ்வேஸ்வரம். இது என்னன்னா, இளஞ்சூரியன் ஒத்த திருமேனியை கொண்ட இந்த முருகானவர் ஒரு கையில் வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் கிண்டியும் ஒரு கையில் அபயம் தரித்து ஊர்கஸ்தமாக அருள் பாலிக்கிறார். குழந்தை வரும் அருளுக்குரியவர். ஏன்னா பூமிக்காரங்கன்றனா புத்திரபாக்கியம். 2வது இடம் நிறைய பேர் வேண்டிட்டு இடம் இல்லை, எனக்கு வந்து சொந்த வீடு கட்டணும். பின்பக்கம் பார்த்தா தெரியும், நிறைய பேர் கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் வீடு வாசல் முதல்ல. 2வது குழந்தை பாக்கியம். திருமண தடை நீங்கும். திருமண தடைக்கோசரம் இந்த பாப்பா வந்து தாம்பரத்தில் வந்திருக்காங்க. இந்த தேனு திணைமாவு கொண்டு அபிஷேகம் செய்ய வைக்கப்பட்டு அதனால் செய்த உருண்டையை வந்து எல்லாம் 6 வாரம் வந்து சாமி 6 முறை பிரதர்சனம், 7 நெய்தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களை வழிபட்டு இந்த பிரசாதத்தை எல்லாரும் விநியோகம் பண்ணி செஞ்சால் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் கைகூடும். அதேமாதிரி குழந்தை பாக்கியத்தை பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, தொட்டில் கட்டியிருப்பாங்க. தொட்டில் கட்டி வேண்டுதல் நிறைவேற்றினா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை வரணும், கிருத்திகை 2 நாள் தான் வரணும். அதுவும் வளர்ப்பறை அமாவாசை கழித்த வளர்ப்பறை செவ்வாய்க்கிழமை வந்து தன்னுடைய முந்தானியை கீழ்ச்சி அவங்க பேரை சொல்லி ஒரு கல் எடுத்து வந்து கொடுப்பாங்க. சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அவங்க குலம் கோத்திரம் அவங்க தம்பதிக்கு 2 பேரையும் பற்றி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண இந்த தேனை வழித்து அவங்களுக்கு கொடுத்து உள்ளுக்கு சாப்பிட சொல்லுவேன். உள்ளுக்கு சாப்பிட சொல்ல பிறகு அப்போ தேன் தினைமாவை நிவேதியம் பண்ணி மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு நடைபெற்றிருக்குது. இப்போ கூட சீமந்த ஆட்சி ஒருத்தருக்கு சிவமாக நடக்கும். இந்த ஊரில் வந்து இந்த முருகரை வேண்டியவனுக்கு கைவிட மாட்டார். ஏரிக்குள்ள 14 அடி பள்ளத்தில் இருந்தார் முருகர். அதான் பழக்கால நூற்றாண்டுக்கு முன்னாடி முகலாய பேரரசு படையெடுக்கும் போது இதில் உள்ள சிலைகள்லாம் சிதிலம் அடைஞ்சிச்சு. இவ்வளோ போய் முருகருக்கு மட்டும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதனால் கோவில் இருந்திருக்கு. பழைய உள்ள சிலைகள்லாம் சேதமாயிடுச்சு. காற்றில் புயல் காற்று மழை வெள்ளத்தினால சேதம் அடைஞ்சிக்குது. இப்போ கூட மழை ஓவராக பெஞ்சா தண்ணி உள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஜனங்க வந்து போகிறது. 7 அடி உயரம் சிலை ஏரியிலே கிடச்சிது.
அந்த ஊர் மக்கள் ஐயாவுடைய அற்புதங்கள் ஏதாவது இருக்காங்க? என் பேர் கோவர்தனம். இதே ஊரில் தான் இருக்கிறேன். இங்கே தான் கல்யாணம் ஆயிடுச்சு. சாமிகளை வேண்டினேன், குழந்தை வாங்கினேன். அந்த மாதமே நின்றுச்சு. இங்கே தான் கல்யாணம் ஆயிடுச்சு. பாப்பா சாமி காலையில் எதுவும் கையெழுத்து கும்பிடுவான். சாமி பார்த்தாவே கை ஊற்றுவான். ஒன்றா பாருங்க, கையெழுத்து கும்பிடுவான் சாமி பார்த்தாவே. சாமி நான் வரலனா கூட அவன் என்னை எடுத்துன்னு வந்துடுவான். செவ்வாய்க்கிழமை சாமி பார்த்தாக்க கும்பிடுவான். இந்த கோயில்ல வேற என்னென்ன சிறப்பு? இங்கே நல்லது நடக்கும். எது வேண்டியதாலும் நல்லது நடக்கும். இங்கே நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஆமாம். நீங்க என்னென்ன நினைச்சிருக்கீங்க, என்னென்ன நம்புறீங்க? எனக்கு எல்லாமே நடந்தது. எனக்கு எதுவுமே குறை வைக்கல இது வரைக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லாமே வீடு கட்டினேன், வீடு கட்டினேன், கல்யாணம் பண்ணி நினைச்சேன், கல்யாணம் பண்ணினேன், குழந்தை பொண்ணு நினைச்சேன், எல்லாமே கொடுத்தாரு. எதுவுமே குறை வைக்கல. எனக்கு எந்த குறையும் இல்லை. நிறைய சொல்லலாம். எவ்வளோ பேர் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. குழந்தை பாக்கியில் அவங்களுக்கு ஒரு வாட்டி பயங்கரமாக வெயில் அடித்து நிலம் வந்து அப்படியே கருகி போச்சு. இங்கே ஒரு முதலியார் வந்து என்ன பண்ணுறாரு, சாமி வேண்டின்னு அப்படியே படுத்துட்டாரு. படுத்து உண்ணாமல் உறங்காமல் அப்படியே இருந்தார். நீங்கள் மழை பெஞ்சாதான் ஆறுமுக முதலியார் பேர். மழை பெஞ்சாதான் எங்களுக்கு குழப்புன்னு சொல்லி வேண்டும் போது அப்புறம் பார்த்தா மறுநாள் நைட்டு அப்படியே மழை பெஞ்சு செல்வ செழிப்பாக இருந்து இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஷூட்டிங் எடுங்க. நல்லா கிராமம், அமைதியான சூழ்நிலை. தீபம் இது வேண்டுதல் தான். 7 நெய் தீபம் ஏற்று சொன்னேன்னா, இந்த 7 நெய் தீபம் வந்து விநாயகருக்கு ஒரு தீபமும், முருகருக்கு 6 தீபமும், குழந்தை பாக்கியத்துக்கும் கல்யாணத்துக்கோசம் தடைகள் விலங்க. தடைகள் நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, வீடு கட்ட போனால் பல தடை ஏற்படுது அப்படின்னு. அதனால் அதுக்கு விலகிறதுக்கோசம் செவ்வாழைப்பழம் 6 செவ்வாழைப்பழம் வந்து சாமி வேண்டினு அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கோசம் செவ்வாழைப்பழம் முக்கியம். அதை வச்சு செவ்வரளி பூனால அர்ச்சனை பண்ணி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நல்லபடியாக. இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, டிசம்பர் 1 கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதனால் நிறைய பேர் நடக்குது. 6 விளக்கு ஏற்பட்டது. அது ஆமாம், விநாயகருக்கு 1, முருகருக்கு 6 எங்கேயுமே.